சீதாராம். ராமாயணம் சித்திரங்கள் வாயிலாக அரண்ய காண்டம் ஆரம்பம். சித்திரம் 80. விராதன் வதம். தண்டகாரண்ய காட்டினுள் ராமர் நுழைந்ததும் ஆங்காங்கே நிறைய ஆசிரமங்களை கண்டார். எங்கும் வேத கோஷம் கேட்ட வண்ணம் இருந்தது. சூழ்நிலையே தெய்வீகமாக இருந்தது. தங்கள் விற்களை தளர்த்தி கொண்டு ராமரும் லக்ஷ்மணரும் ஆசிரமங்களை நோக்கி நடக்கத் தொடங்கினர். அங்கிருந்த முனிவர்கள் ராம லக்ஷ்மணர்களை வரவேற்றனர். இரவை அங்கே கழித்துவிட்டு பிரயாணத்தை தொடர்ந்தனர். திடீரென அந்த பகுதியில் ஒரு மாற்றம் தெரிந்தது. அது அவர்களை பயமுறுத்தும் வண்ணம் இருந்தது. மலை போன்ற உருவம் கொண்ட ஒரு ராட்சசன் அவர்கள் முன் தோன்றினான். அவன் சீதையை தூக்கிக் கொண்டு தான் விராதன் என்ற அரக்கன் என்றும் இவர்கள் யார் என்றும் வினவினான். சீதையோ மிகவும் பயந்து போயிருந்தாள். ராமரும் இந்த அரக்கனிடமிருந்து சீதையை காப்பாற்றுவது கடினம் என்று லக்ஷ்மணரிடம் புலம்பலானார். ஆனால் லக்ஷ்மணர் மிக்க கோபத்துடன் அவனிடம் பேசலானார். விராதனோ தான் பிரம்மாவிடம் பெற்ற வரத்தின்படி தன்னை எந்த ஆயுதமும் வதம் செய்ய முடியாது என்றான். ராமர் 7 அம்புகளை பூட்டி அவன் மார்பில் எய்ய விராதன் சீதையை இறக்கி விட்டுவிட்டு ராமலட்சுமணர்களை தூக்கிக் கொண்டு காட்டுக்குள் ஓட ஆரம்பித்தான். ராமரும் லக்ஷ்மணரிடம் தாங்கள் செல்ல வேண்டிய பாதையில் அவன் ஓடுவதால் அமைதியாக இருக்கும்படி கூறினார். சீதையோ அந்த அரக்கனிடம் ராமலட்சுமணர்களை விட்டுவிடும்படி கெஞ்சிக் கொண்டே வர அவன் அவளது வார்த்தைகளை செவிமடுக்கவே இல்லை. ராமரும் லக்ஷ்மணரும் அவனை கொன்றுவிட எண்ணி லக்ஷ்மணர் அவனது இடது கையையும் ராமர் வலது கையையும் வெட்டி வீழ்த்தினர். எந்த ஆயுதமும் அவனை கொல்லாது என்பதால் ராமர் லக்ஷ்மணரிடம் ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அதில் புதைத்து விடலாம் என்றார். விராதன் ராமர் லக்ஷ்மணா என்று கூப்பிட்டதை கேட்டதும் அவர்கள் யார் என்று அறிந்தான். உடனே அவர்களிடம் தான் தும்புரு என்ற கந்தர்வன் குபேரனால் அரக்கனாக சாபமிடப்பட்டு பின் ராமரால் சாப விமோச்சனமாகி தேவலோகம் செல்வேன் என்றான். பின் ராமரிடம் அருகிலுள்ள சரபங்க மகரிஷி ஆசிரமம் செல்லும்படி கூறினான். பிறகு தன்னை பள்ளத்தில் புதைக்கும்படி வேண்ட அவனுக்கு பழைய உருவம் திரும்பவும் வந்துவிட்டது. தேவலோகம் செல்லலானான். ராமரும் சீதை லக்ஷ்மணருடன் சரபங்கர் ஆசிரமம் நோக்கி